கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னை சுற்றிலும் எல்லாமே கற்பாறை போல் இறுகி இருக்கிறது. எனக்கு என்று எந்த நன்மையும் வராதபடி வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னதான் செய்வது என்று புலம்பும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 114:8. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். எங்கிருந்து நன்மை வர வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேனோ அதே இடமே எனக்கு தடையாக இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து நன்மை வர வாய்ப்பே இல்லாதது போல் இருக்கிறது. அந்த இடம் எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. அது ஒரு நபராகவோ சூழ்நிலையாகவோ காரணங்களாகவோ இருக்கலாம். ஆனால் நன்மை வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கும் இடம் நன்மையை தடை செய்கிறதாகவும் கடினமாகவும் இருக்கிறது என்றால், தேவன் இன்று உங்களுக்கு சொல்லும் காரியமே கண்மலை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாகவும் மாற்றுகிறார் என்று. இதன் முழு செய்தியிலே 3 விதமான கடினத்தை தேவன் எப்படியாக நீரூற்றாய் மாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கலாங்க. இந்த கண்மலையை தேவன் தண்ணீர் தடாகமாக நன்மை கொடுப்பதாக மாற்றுவதற்கு தேவன் செய்யும் ஒரு காரியம் 3ஆம் வசனத்தில் உள்ளது. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. அங்கு கடல் தடையாக உள்ளது. தடையாக உள்ள கடலை தேவன் விலக்குகிறார். உங்கள் காரியம் வாய்க்காதபடிக்கு எதெல்லாம் தடையாய் இருக்கிறதோ அதை தேவன் இன்று விலக்குகிறார். அதே மாதிரி எந்த காரியங்கள் உங்களுக்கு முன்பாக குவியலாய் கூட்டமாய் நின்று எதை தடுத்து கொண்டிருக்கிறதோ அது பின்னிட்டு போகத்தக்கதாக தேவன் கட்டளையிட்டு அதற்குரிய பாதைகளை திறக்க இந்த நாளில் தேவன் செய்கிறார். இப்பொழுது 3 காரியங்களை தேவன் உங்களுக்கு நன்மையாய் மாற்றுகிறதை பார்க்கலாங்க. முதலில் யாத்ராகமம் 2:6. அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று அது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். ஆம், அந்த பார்வோன் அரண்மனையில் இருந்துதானே அந்த கட்டளை பிறந்தது, பிஞ்சு குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று. அப்பொழுது இவளோ வேறு யாருமோ அந்த ராஜாவின் இடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சவில்லை. சிறு குழந்தைகள் என்ன பண்ணது, விட்டுடுங்கன்னு சொல்லி சொன்னதாக வேதம் கூறவில்லை. எல்லோருடைய இருதயமுமே கற்பாறையாய் இருந்தது. ஆனால் அந்த கற்பாறையிலிருந்து வந்த இவள் இரக்கமுற்றார். எப்படி? எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்று அவளுக்கு தெரியும். இந்த குழந்தை கொல்லப்பட வேண்டியது என்று தெரியும். இது தகப்பனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்றும் அவளுக்கு தெரியும். ஆனாலும் கற்பாறையான அந்த இருதயம் உள்ள இடத்திலிருந்து இரக்கத்தை தேவன் பிறக்க வைத்தார். யார் நீங்க அழியணும்னு நினைக்கிறாங்களோ, உங்க மேல துளி கூட இரக்கம் இல்லாம உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க இருதயத்தையே தேவன் தண்ணீர் தடாகமாக இன்று மாற்றுகிறார். யார் உங்களை அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்க மூலமே நீங்க பிழைக்கத்தக்கதாக, பிழைப்பூட்டத்தக்கதாக அவர்கள் மூலமாகவே தேவன் காரியங்களை உங்களுக்கு சாதகமாக நடக்க செய்வாருங்க. 2வதாக எஸ்தர் 6:10. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். இந்த ஆமான் யார்? தன்னை கனம் பண்ணாத மொர்தெகாய் அழிய வேண்டும். அவன் மட்டுமல்ல, அவன் இனமே அழிய வேண்டும். தான் யார் என்று அவன் சந்ததிக்கு நிரூபிக்க வேண்டும் என்று மிக செருக்கோடு திரிந்தவன். இரவெல்லாம் அவன் மொர்தெகாயை எப்படி கொல்லுவது என்று திட்டமிட்டு கொண்டிருந்தான். ராஜாவோட மனதை எப்படி மாற்றுவது என்று திட்டமிட்டு கொண்டிருந்தான். அவனை மட்டுமல்ல, அவன் இனத்தையே அழிப்பது எப்படி, இன்று நான் உத்தரவாக வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தான். அதிகாலையில் எழுந்து வந்து ராஜாவை சந்திக்க முற்பட்டான். அங்கே தேவன் செய்தது என்ன? அதே இரவில் எப்படி கனம் பண்ணுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். எனவே தன்னுடைய ஆலோசனைக்காரன் அவன் வாசலில் நிற்பதைக் கண்டு, சரியான டைமிங் அது, நிற்பதைக் கண்டு, நான் கனம் பண்ண வேண்டிய மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். இவனை அசிக்கப்படுத்தி அழிக்க நினைத்தவனே இப்பொழுது அவனை அலங்கரித்து
அழைத்துக் கொண்டிருக்கிறான், கனம் பண்ணுகிறான். தனக்கு கனம் கொடுக்கவில்லை. அவன் சாக வேண்டும் என்று நினைத்தவன் அவன் வாயினால் மொர்தெகாயை கனம் பண்ணுகிறான். ஆமாங்க, உங்களுக்கு விரோதமாக நீங்க அழியணும்னு சொல்லி உங்கள் சத்துருக்கள் நினைத்திருக்கலாம். கூண்டோடு அழிச்சிடணும்னு சொல்லி பெரிய பெரிய திட்டங்களை செய்திருக்கிறான். மேல் அதிகாரிகளை பார்த்து அதற்குரிய காரியங்களையும் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் அந்த இருதயத்தையே தேவன் மாற்றுகிறார். தேவன் இங்கு மாற்றினது ராஜாவின் இருதயத்தை. ஆமானின் கடின இருதயம் உடையத்தக்கதாக ராஜாவின் இருதயத்தை தேவன் மாற்றுகிறார். மாற்றினது மட்டுமல்லாம அழிக்க நினைத்தவனை கொண்டே அலங்கரிக்கவும் செய்கிறார். கனவீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவனை கனப்படுத்துகிறார். இவன் மூலமாகவே தேவன் அதை செய்து முடிக்கிறார். யாரெல்லாம் நீங்க அழியணும், இல்பொருளாகணும், நாசமா போகணும்னு நினைச்சாங்களோ அவங்க மூலமே தேவன் உங்களை அலங்கரித்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தேவனுடைய பார்வையில் கொண்டு வரத்தக்கதாக அவர்களையே தேவன் காரணியாக வைத்து அவர்கள் மூலமாகவே கனத்தையும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் கொண்டு வருவாருங்க. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 16:33. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அந்த சேவகன் இருதயம் கற்பாறையாய் மாறியிருந்தது. இவர்கள் காயப்பட அலற அலற அவர்களை அடித்து காயப்படுத்தினார். ஆனால் தேவன் இவர்கள் பட்சமாய் இருந்தபடியினார் பெரிய ஆச்சரியமான அற்புதத்தை அந்த சேவகன் முன்னாடி நடத்தி காண்பித்தார். ஆம், சிறைச்சாலை கதவுகள் உடைந்து நொறுங்கியது. இந்த சேவகனை பழிவாங்க நினைத்திருந்தால் இவர்கள் தப்பித்து போயிருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இருதயம் மிகவும் தேவனை துதித்துக் கொண்டு பாடிக்கொண்டு இருந்ததை இவன் கண்டபோது இவன் கல்லான இருதயம் சதையான இருதயமாக தேவன் மாற்றுகிறார். ஆம், நீரூற்றாய் மாற்றுகிறார். காயப்படுத்தினவனே காயத்தை கழுவுகிறான், சேவகம் செய்கிறான். அது மட்டுமல்ல, அவன் குடும்பம் முழுவதும் இவன் நம்பின தேவனை நம்பி ஞானஸ்தானமும் பெற்றார்கள். யாரெல்லாம் கடினமான வார்த்தைகளால உங்க இருதயத்தை காயப்படுத்தினார்களோ, எந்த வார்த்தைகளினால் நீங்க நொந்து துவண்டு கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நாளில் தேவனை துதிக்க ஆரம்பிங்க. அவர்கள் நிமித்தமாக கூட தேவனை துதிக்க ஆரம்பிங்க. உங்களை கடினமாய் நடத்தினவர்கள், கடினமாய் திட்டினவர்கள், உங்களுக்கு விரோதமாக வில்லங்கமான காரியங்களை செய்தவர்கள் இருதயத்தை தேவன் நிச்சயமாய் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். காயப்படுத்தின அவர்கள் மூலமாகவே காயம் கட்டுகிறார். தேவன் உங்களுக்கு தடையாய் இருந்த அவர்கள் மூலமாகவே தேவன் நன்மையான காரியங்களை உங்களுக்கு வரச் செய்வாருங்க. ஆமாங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்கு எதிராய் இருப்பதையே நமக்கு ஆசீர்வாதமாக மாற்ற அவரால் மட்டும்தாங்க முடியும். தடையாய் இருந்த கடலையே வழியாய் அவர் மாற்ற அவரால் கூடுங்க. தடையாய் இருந்த எரியோவை உடைத்து அதன் வழியாய் நம்முடைய காரியங்களை சுதந்திரிக்க செய்கிற தேவனும் அவருங்க. நம்புங்க, துதிங்க. நீங்க மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க. தேவன் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாவற்றையும் நடத்துகிறார். எல்லா கற்பாரையும் தேவன் உங்களுக்காக உடைக்கிறார். அங்கிருந்து நீரூற்றுகள் பல நன்மைகளை வர வைக்கிறார். நீங்க மட்டும் ரொம்ப பொறுமையோடு கூட தேவனை நம்பிக்கையோடு துதித்து கொண்டே இருங்க. தேவன் அநேக விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தடையாயிருந்த காரியங்களிலிருந்தே கொண்டு வந்து இந்த நாளில் உங்களுக்கு சேர்க்கிறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், எனக்கு எதிராக கற்பாறை போல கண்மலை போல கடினமான காரியங்களை கூட நீரூற்றாக ஆசீர்வாதமாய் எனக்காக திருப்ப போற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆனா எனக்கு பொறுமை இல்லப்பா. என் துக்கத்தை என்னால தாங்க முடியலப்பா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் என்னை வெகுவாய் பாதிக்குது ஆண்டவரே. அதை விட்டுட்டு உம்மை துதிக்கவும் உண்மையில் நம்பிக்கையா இருக்கவும் என்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக ஜெபிக்கும் ஒரு இருதயத்தையும் எனக்கு தாரும். நன்மைகளை துரிதமாய் கொண்டு வந்து சேரும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.